மொறுமொறுன்னு தோசை எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? அந்த மொறுமொறு தோசையவே கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக கொடுத்தா டயட்டில் இருக்கவங்க குஷியாயிருவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்தா நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம். ஸோ அப்படி ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலில் என்ன தோசைன்னு பார்த்துடலாம். கொள்ளு பருப்பு தோசை தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு பார்க்க எப்படி பலன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை சாப்பிட்ட நம்மளும் சூப்பராக ஆயிடலாம். ஸோ 1 கப் கொள்ளு, 1 கப் பச்சரிசி, இது கூட 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்போ நல்லா நீங்கள் தோசை உங்களுக்கு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரைண்டரில் போடுங்க. அதோட ருசியே தனியாக வருங்க. கொஞ்சம் மாவு தான் சொல்லிட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா ஓகே வரும். பட் கிரைண்டரில் அரைச்சி புளிக்க விட்டு பாருங்கள், தோசை நல்லா மொறுன்னு வரும். அப்படியே நல்லா புளிக்க விட்டு எடுத்துகிட்டு தோசைக்கல் சூடானதும் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவை நல்லா தோசை வாத்து எடுத்தோம் அப்படின்னா தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். நீங்கள் என்ன சைடிஷ் வேணால் வச்சு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஹெல்தி வெஸ்ட்டாக கொண்டுட்டு போங்க, நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொள்ளு பருப்பு தோசை இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.